பிரசன்னம் பார்த்ததில ஒரு வினோதமான ஒரு அனுபவம் எனக்கு பிரசன்னம் பார்க்கும்போது ஏற்பட்டது. ஒருத்தங்க குலதெய்வத்த கண்டுபிடிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த கேட்க வரேன்னு சொல்லி கேட்கவே இல்ல. அவங்க உங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளும் அதுக்கான நேரத்த குடுத்துட்டோம். வந்து உட்கார்ந்தோனே இவங்க குலதெய்வத்த தெரிஞ்சுக்கணுன்றாங்க. நம்ம சோழிய எடுத்து உருட்டி போட்டா, சோழி லக்னம் போய் டைரக்ட்டா மாந்தி மேலேயே போய் விழுகுது. சோழி லக்னமும், மாந்தி லக்னமும் எக்ஸாக்ட்டா ஒரே டிகிரியா இருக்கு. நான் சொன்னேன், "இப்போ உங்களுக்கு பார்க்கறக்கு அனுமதி இல்ல." அப்படின்னு நான் சொல்லி அவங்கள அனுப்பிச்சுட்டேன். அவங்க எந்திரிச்சு போம்போது, நான் ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொன்னேன். "நீங்க வீட்டுக்கு போயிட்டு இரவு ஒரு 10 மணிக்கு மேல கண்ணாடிய பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க." அப்படின்னு நானு அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க எனக்கு மிட் நைட்ல கூப்பிடுறாங்க, "ஐயா இந்த மாரி கண்ணாடிய பார்த்தேன் விகார உருவம் தெரியுதுங்க ஐயா" அப்படின்னு. எனக்கும் பிரசன்னம் பார்க்கும்போது அதான் தெரிஞ்சதும்மா. அதனால குலதெய்வம் இப்போதைக்கு உங்களுக்கு அனுமதி இல்ல. உங்களுக்கு பிரேத சாபம் அதிகமா இருக்கு. நீங்க போயிட்டு 5 விதமான தீர்த்தத்தில குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் போயிருக்காங்க. இந்த மாரி பிரசன்னம் பார்க்கும்போது இந்த மாரி வினோதமான அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு.